ஆனால் விஜய் கட்சி நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைகிற காலம் வந்த உடனே எல்லாரையும் வசப்படுறது இல்லை. கண்டிப்பாக அது கேட்பாங்க தான் எல்லாருமே. அதுமாரி சொன்னால் தான் அடுத்து தரும்போது ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஆட்சியில் பங்கு தர வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ ஆந்திராவில் நடந்தது இல்லையா? பவன் கல்யாணம் அதுமாரி கொடுத்து வாய்ப்பு இருக்குல்ல. இவர் தனியாக நின்னாலே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் அதிகமாக இருக்கு. எகைன் கட்சியிலே உள்ளே சேர்த்துட்டு டிவிக்கியோட கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் திருமாவளவன் இருப்பார். விசிகேலேருந்து நீக்கப்பட்டதுனால அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து தான். ஸோ ஆக்சுவலாக நான் அந்த ஷோ பார்த்தேன். ஸோ அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா விஜய் பேசுனது கடைசி நிமிஷம் தான் பார்த்தேன். ஸோ அவர் பேசுனது என்னன்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்கஷன் போயிருந்தது. இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 பேருமே உள்ளே வர மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் நடுவில் என்ன ஆச்சுன்னா, அதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணி 2 பேர் மீட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் டாபிக் போச்சு. பட் சம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனால் திருமாவளவன் அவராலே வர முடியல. ஸோ விஜய் பேசின அந்த லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு தலைவராக ஒரு விஷயத்தை சொல்ல வரான்னு அவரும் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் அவரோட பர்சனல் சுச்சுவேஷன் வர முடியல. அதை வச்சு நிறைய பேர் தப்பான ஒரு டிசிஷன் வந்து சண்டை வரும் அப்படிலாம் பேசுனாங்க. அது தப்பு தான் சொல்லுவாங்க. அது ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் வேணா வரலாம். ஸோ அதில் விஜய் பேசுனது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருந்தது. கடைசியில் அவர் சொன்ன விஷயம் பயங்கரமான ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஏதாவது சம்திங் ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னும் போது நல்ல ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். பட் சம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் அவர் சொன்ன மாதிரி ஒரு கூட்டணி அழுத்தத்தினால இருக்கலாம்ன்ற மாதிரி சொன்னார். அது கரெக்டான ஒரு விஷயம் தான். என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ அது ஃபியூச்சரில் பார்க்கலாம். அடுத்தது 100க்கு 100 வாய்ப்பு இல்லை சார். காரணம் இவங்களுடைய அமைப்பு எதற்காக அந்த கட்சி தொடங்கப்பட்டது, இப்போ எப்படி அந்த பேஸ் எப்படி இருக்குது, விசிகா பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன். இவங்க வளர்ந்து வந்த ஒரு விதம், ஹெயிலிங் பாயிண்ட்டு, இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த கட்சி இது பண்ணு. அதில் அடிப்படையிலேயே அது ஒரு கட்சி, ஒரு இயக்கம் விசிகேங்கிறது. ஆனால் விஜய் கட்சி நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைகிற காலம் வந்த உடனே எல்லாரையும் வசப்படுறது. அதாவது யார் எவன்னு தெரியாமல் வந்த உடனே ஒரு எக்ஸாம் எழுதுறாப்புல தான். +2 காலேஜோ எல்லாத்தையும் ஒரு வருஷம் படிப்பை படித்த 3 மணி நேரத்தில் எழுதுவாங்க இல்லையா? அதே கதை தான் இது. விஜய் டாப் டூப்னு பேசுறது, கத்துறது, போகிறது, லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிடும். அதில் இதுக்காக விஷயம் இல்லை. சினிமாவில் வருவார். இப்போ போகிரி படத்தில் அப்பன் செத்துட்ட பிறகு அங்கேருந்து ஓடி வருவார். யாருன்னு பார்த்தா விஜயா இருக்கும். அதே போல் தான் வந்தார். போகிரி படத்தை வி கேன் கிவ் தி எக்ஸாம்பிள். த கரெக்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, நாசர் செத்துருவான். அப்போ யாரா பையன், யார் IAS IPS இருக்காருன்னா அங்கேருந்து ஓடி வருவான் கார்லேருந்து. அப்போ அதில் கைத்தட்டுவாங்க. சினிமாவில் வேணால் கைத்தட்டுவாங்களாம். இது அரசியலுங்கிறது மக்கள் எதிர்பார்க்கறது. அவங்களுக்கு இதுலேயே ஊறி போன அதில் பழக்கப்பட்ட அதாவது ஊழல் பண்ணுறான், அதை பண்ணுறான். அனுபவம் எதுக்குமே ஒரு அனுபவம் வேணும். இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது? வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அவர் சொல்லிட்டார்ல தான் 2026 வரைக்கும் திமுக கூட நீடிக்கும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவர் சொல்ல மாதிரி ஆதவர்ஜன் சொன்னது அதோட தனிப்பட்ட கருத்து. இது இயக்கத்தோட கருத்து இல்லை, தனிப்பட்ட கருத்து தான். அதனால இடைநீக்கம் பண்ணி கூட்டணிக்கு பங்க விளையாட சொல்லிக்கிறாங்க. அதனால இடைநீக்கம் பண்ணியிருக்காரு. அதனால சேர்த்து ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு 26 கூட்டணி நீடிக்கும்னு சொல்லிட்டாரு. அதனால இணையத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இல்லை, கண்டிப்பாக அது கேட்பாங்க தான் எல்லாருமே. அதுமாரி சொன்னால் தான் அடுத்து தரும்போது ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஆட்சியில் பங்கு தர வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ ஆந்திராவில் நடந்தது இல்லையா? பவன் கல்யாணம் அதுமாரி கொடுத்து வாய்ப்பு இருக்குல்ல. அதனால சும்மா சரசு ஏற்படுத்துவாங்க. நான் வெளில போறேன், எனக்கு சீட் எக்ஸ்ட்ரா சீட்டு தருவாங்க, இல்லை இது மாதிரி அமைச்சர் பதவி தர வாய்ப்பு இருக்குல்ல. அதனால கேட்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா கட்சியும் ஆரம்பிப்பாங்க. அது ஒன்றும் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இல்லை, விசிகாவோட சித்தாந்தம் வேற. அதனால இப்போதைக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. அவங்களோட இந்தியா கூட்டணி இஸ் டிஃப்ரெண்ட். அது உருவாக்கத்தில் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு நிறைய பங்கு இருக்குது. அதனால அவர் வரதுக்கு ஆப்ஷனே கிடையாது. விசிகாவோட தலைவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல்ல. இஷ்யூ என்னை கேட்டார். ஆதவர்ஜன் பொதுச்செயலாளர் கேட்டார், நான் கலந்துக்குவான்ட்டு. இல்லை, நீங்கள் தான் இந்த புக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் கலந்துங்க, நான் இருந்தால் தான் தப்பு, நீங்கள் கலந்துங்கன்னு அவர் சொல்லிட்டார். இவர் கேட்டு தானே பர்மிஷன் வாங்கி தானே போயிருக்காரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் பேசுறதுக்கும் தொல் திருமாவளவன் பதில் சொல்லிட்டார். எல்லாம் தான் கொஞ்சம் பேசியிருக்காரு. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நடவடிக்கை எடுத்தாச்சு. 6 மாதம் இடைக்கால நீக்க வச்சுருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிதான், அவங்க அந்த கட்சிக்குள்ளே இருக்க முடிவு கண்டிப்பாக அவங்களுக்கு தானே தெரியும். அவங்களோட கட்சி ஆளுங்க எல்லாரோட பேசி தான் அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. அவருக்கு ஒன்று சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு நல்ல தெளிவான ஆள், எல்லாமே தெரியும் அவருக்கு. அதனால் அது அவரோட கொள்கையில் கரெக்டாக இருக்கிற ஆள் தான். அதில் நீங்கள் விசியாக கூட கண்டிப்பாக டிவிக்கா வருமானா சான்ஸே இல்லை. ஏன்னா இவங்களோட டிஃப்ரெண்ட் கோட்பாடே வேறு மாதிரி போயிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இணைய வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா, விசிகாவுக்கு ஆல்ரெடி ஓவரால் தமிழ்நாடு பேஸ் இருக்குது. பேஸ்ன்னு சொல்கிறதோட அவங்களுக்கு பரவலான ஒரு சப்போர்ட் இருக்குது அண்டு ஸ்ட்ரென்த் இருக்குது. விஜய் கட்சி இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட்லி அந்த மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா 7 to 8 லட்சம் க்ரௌடு வந்தது. ஆனால் அது ஃபேன்ஸ் க்ரௌட் பியூராக. மேக்ஸிமம் ஒரு 80 to 90%
ஃபேன்ஸோட க்ரௌடாக தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் க்ரௌடு பாப்புலாரிட்டிக்காக வந்தது அப்படிங்கிறது ஒரு 30%. பியூர் ஃபேன்ஸ் குரூப் வந்து ஒரு 60% அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் பத்தாது ஆட்சியை பிடிக்கிறதுன்னு சொல்கிறதோட ஆட்சியில் பங்கேற்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ சீட்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு. அண்டு விசிகாவோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கே தெரியும் பரவலாக இருக்குது. ஸோ விசிகாவும் விஜய் கட்சியும் சேரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இவர் தனியாக நின்னாலே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் அதிகமாக இருக்குது, அதனால வாய்ப்பு இருக்குது. இதில் நிற்காட்டினாலும் அவர் எதனா ரீசன் இருக்கும்ல, அதனால அவர் தனியாக நின்னாலும் வாய்ப்பு இருக்குது. இதுவும் கூட நின்று போனாலும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கு. அவரோட பர்சனல் விஷயம், எதனால அவர் அதுல சேரல. அவர் தனிச்சு நிக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால நின்று அவர் அப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால கூட்டணி அவர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் நினைச்சிருந்திருக்கலாம். அவருக்கு தனியாவே ரசிகர்கள் அதிகமா இருக்குன்றதுனால அவர் ஒரு இடத்துல கூட்டணி வச்சுதான் ஜெயிக்கணும்ன்றது கிடையாதுல்ல. அவங்கவுங்க தனியா நின்னா தானே அவங்களோட பவர் தெரியும். இது அவங்களுக்கு ஆல்ரெடி பாதி ஆளுங்க இருப்பாங்க. இது விஜய் செய்யறதுனால அதுல பாதி ஆளு போகும்ல, அதனால தனிச்சு நின்று ஜெயிக்கிறப்ப மக்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியணும்ல விஜய்க்கு. அதனால மக்கள் சப்போர்ட்டை பார்க்கறதுக்காகவே அவர் கூட்டணி வச்சுக்காம தனிச்சே இருக்காரு. கண்டிப்பாக வைப்பாங்க. இன்னைக்கு இருக்க பாலிடிக்ஸில் அவங்க வந்து இருக்கிற அரசாங்கம் கூட்டணி கட்சிக்கும் அந்த போஸ்டிங் விட்டு கொடுக்கணுங்கிறத மனப்பான்மை இல்லை. ஒன்று இது வந்து திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் வந்து இப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கினாங்க. எகைன் வந்து கட்சியிலே உள்ளே சேர்த்துட்டு டிவிகேயோட கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் திருமாவளவன் இருப்பார் 100%. இதெல்லாம் வந்து அரசியல் சார், நல்ல அரசியல். இப்போ வந்து இதுவே வந்து விஜய் லீடர்ஷிப்பில் ஒரு 4-5 கட்சிகள் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதில் விடுதலை சிறுத்தையும் நம்பர் 2 பொசிஷனில் இருக்கலாம். அப்போ நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறபோது விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து நான் துணை முதல்வர் கொடுக்குறேன், நான் ஜெயிச்சு வந்தேன்னா முதல்வர் செலெக்ஷன் பண்ணுவோம் எங்கள் கட்சியிலேயே அப்படின்னு வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக திருமாவளவன் அங்கே போவார். இந்த ட்ரிப்பு திருமாவளவன் திமுகலேருந்து எவ்வளோ வந்தாலும் வாங்கி வச்சுன்னு கண்டிப்பாக டிவிகே தான் போவார். அவர் தனியாக சோலோவாக நின்னாலே அவருக்கு ஜெயிக்க 100% சான்ஸ் இருக்குது. இதனால் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், பிகாஸ் அவருக்கு நிறைய மாஸ் ஃபேன் கிளப்ஸ் இருக்குது அண்ட் அவருடைய ஒரு யூத் ஜென்ரேஷன் அவர். ஸோ அதனால அவர் நிறைய பண்ணுவாருன்னு ஒரு ஹோப் இருக்குது. ரசிகரையில் நான் சொல்லலை, அவருடைய தாட் ப்ராசஸ் மூவியில் அவர் பண்ண அத்தனை விஷயங்களுமே அது அவர் வந்து ரியல் லைஃப்பில் பொலிட்டிக்கல் லைஃப்பில் அவர் அப்ளை பண்ணார்னா வில் பி த பெஸ்ட் லீடர். சரி, அவங்களோட பலம் தனி, விஜயோட பலம் தனி, ரெண்டு பேரும் தனித்தனியாக நிற்கிறது அவங்களுக்கு நல்லது. இஃப் விஜய் இஸ் ஃபைன் வித் தட் தென் ஹி கேன் go for it. விஜய்க்கும் அதே பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுனாக்கா he can also go for decision that I can be all alone. தனியா நான் சுயமா நிக்கிறேன்னு அவருடைய டேர்ம் அந்த வைப்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒண்ணா இருந்தது, எல்லா பொலிட்டிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ் வியூஸ்ல ஒண்ணா இருந்துச்சுன்னா விஜய் can go and join his hands. பட் கண்டிப்பா கூட்டணி சேருவாங்களான்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் வந்து சேரக்கூடாதான் நான் சொல்லுவேன். விஜய் வந்து ஒரு பெரிய பலம் கிடைக்கும் இல்லையா விஜய்க்கு? பலம் வந்து பாத்தீங்கன்னா போன்ற ஒரு கட்சி இருக்கும்போது விஜய்க்கு பெரிய பலம் கிடைக்கும் அப்படி கிடையாதுங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திமுகன்றது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கட்சி தான், திமுக ஏடிஎம்கே இருக்கும்போது. பட் விஜய் இந்த டைமில் வந்து நல்ல ஒரு பீரியட் ஆஃப் இதில் தான் வந்திருக்காரு. ஸோ அவரோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு கொள்கை எல்லாமே தனியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் கருத்து என்னன்னா விஜய் தனியாகவே நின்னாலே வந்துட்டு அவர் ஜெயிச்சாலும் நல்ல ஒரு விஷயம் தான். பட் ஆப்போசிட்டில் நின்று அவர் தோல்வி அடைந்தாலும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் நான் இருப்பேன். பட் கூட்டணியை பொறுத்தவரைக்கும் வேணாம் தான் நான் சொல்லுவேன். மாநாட்டில் விஜய் சொன்னது என்னன்னா வந்து வந்தாங்களாம் அவர் செத்துப்பேன்னு சொல்லியிருக்காரு. பட் கண்டிப்பாக ஏதாவது நல்ல ஒரு விஷயத்துக்கு வராங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் இவங்க கூட அவங்க கூட அப்படின்னு இல்லாமல் விஜய் தனித்து நின்னாலே வந்து ஒரு பெரிய விஷயம். அவருக்கு வந்து பயங்கரமான ஃபேன் பேஸே இருக்குது. ஃபேன் பேஸ்ன்றதோட மக்கள் வந்து இப்போ நல்ல ஒரு சேஞ்சை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இது நல்ல ஒரு டைம் தான் நான் சொல்லுவேன். இருக்குன்னு சொல்லிட்டேன். விசிகேங்கிறது ஒரு இயக்கம், அதில் பங்காளிகள் சண்டை ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு 7 பேர் 8 பேர் இருக்கான். அதில் பங்காளிகள் சண்டை வர்றது இயற்கை தான். ஆனால் அந்த ஃபேமிலிக்கு எகென்ஸ்டாக வேற ஒருத்தன் ஊரில் வேற வந்துட்டா இவங்க எல்லாருமே எதிர்த்து நிற்பாங்க சேர்ந்துக்கிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த டிஎம்கே இந்தியா கூட்டணிங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதில் சலசலப்பு வர்றது இயற்கை தான், குடும்பத்தில் வர சண்டை போல தான். அதில் வந்து அதை வச்சு வந்து திருமாவளவன் விஜய்கிட்ட போகிறாரு, அந்த உடஞ்சிரும், கூட்டணி உடஞ்சிரும் இப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி. அதை கட்சியை விட்டு தூக்கணும், இல்லை டிஎம்கேலேருந்து விலகணும். இது வந்து சார் கட்சியில் வந்து சார் கிருஷ்ணா வந்து மகாபாரத்தில் பலவித ட்ரிக்ஸ் பண்ணுவான், பலவித ஐடியா பண்ணுவான். இதுக்கு அவனுக்கு மெயினேயுமே எல்லாருமே போட்டு தள்ளணும், அதை கௌரவரையும் போட்டு தள்ளணும், பாண்டவரையும் போட்டு தள்ளணும், மொத்தத்தில் அழிக்கணும். அதே போல் வந்து திருமாவளவுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், இந்த டிஎம்கே ஒட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணலாம் கூட ஐடியா இருக்கலாம். அது உள்ளார்ந்த விஷயம். அது அதை போய் நாம போய் மூக்க நீட்டால என்ன நடக்குதுன்னு பார்க்குறது அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவர் திறமையை பொறுத்து இல்லை, விஜய்க்கு மட்டும் இல்லை, அதிமுக அந்த கூட்டணி இருக்குது, பிஜேபி அந்த இது இருக்குது, எல்லாருக்கும் வந்து
திமுக கூட்டணி உடைக்கணும். அது உடைச்சா மட்டும்தான் அடுத்து யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உடைக்கலன்னா திரும்ப அவங்க தான் வருவாங்க. ஏன்னா கூட்டணி பலமா இருக்கு, அவங்க எல்லாமே ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. மற்ற யாருமே ஸ்ட்ராங்கா நிக்கல. இப்போ அதிமுக கூட்டணி தனி நிற்குது, பிஜேபி தனி நிற்குது. ஒரு இது 3 ஆச்சுல, இப்போ தாவேக தனி அவங்களுக்கு பலம் அதிகமாயிடும். அதனால அவங்க ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம். அதனால கூட்டணி உடைச்சா இப்போ திருமாவளவன் வெளியே வந்தாருன்னா சரி வெளியே வரது வாய்ப்பு இருக்கு. அவங்கள பிடிச்சி விஜய் என்ன பண்ணுவார், சப்போஸ் இவங்களை விஜயகாந்த் கட்சி கூட்டணி சேர்த்து ஒரு ஆட்சி அமைக்கலாம், ஆட்சி பங்கு சொல்கிறேன், உங்களுக்கு துணை முதல்வர், உனக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தா வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம்னு கிளியராக சொல்லிட்டார் ஸ்டேட்மெண்ட். இப்போ இல்லை, இப்போதைக்கு இருக்குன்னு எங்கேயுமே சொல்ல. நல்லா நீங்கள் பாருங்கள், நீங்கள் பேட்டியை சரியாக பார்க்கலன்னு இருக்கு. அவர் கிளியராக சொல்லிட்டாரு, அதில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதில் எந்த மாற்றமே கிடையாது. இல்லை, அது அவரோட போக வாய்ப்பு உண்டா? அது அவரோட மனப்பான்மை எப்படி இருக்குன்றதான் அது பார்க்கணும். அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அவர் எப்படி என்ன டிசிஷன் எடுக்கிறான்றதெல்லாம். கூட்டணி வைக்க மாட்டார், இது ஷுவர், அது ஷுவர். ஒருவேளை வச்சா ஜெயிக்க வாய்ப்பு உண்டா விஜயால? ஆப்ஷன் இல்லை. விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, விஜயெல்லாம் ஜெயிக்க ஆப்ஷனே கிடையாது. என்ன ரீசன்? எதனால? இல்லை, இது நம்ம தமிழ்நாடு அரசியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அதுக்கு நாளாகும் ஜெயிக்கணும்னா. இப்போ தான் வந்திருக்காங்க, இன்னும் ஒரு 2-3 எலெக்ஷன் பார்த்தா கொஞ்சமாக வரலாம். ஒரே டைமில் ஸ்ட்ரைட்டாக சிஎம்எல்லாம் ஆகிறது கஷ்டம். இது விஜய் கூட்டணியை உடைக்கிறாருன்னு சொல்கிறதோட அது விஜயோட வியூகமாக கூட இருக்கலாம். இது அவரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஏன்னா இப்போ அவரும் நல்ல ஒரு நேமில் இருக்கார். இப்போது அவர் இங்கே வரதுனால தான் இவருக்கு ஸ்ட்ரென்த் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. டோட்டலாக விசிகாவே வந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். விசிகா வந்ததுன்னா அதே மாதிரி மன்னராட்சியை ஒழிக்கிறது அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா மன்னராட்சி அப்படின்னு போகும்போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ப்ளேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மாற்றத்துக்கு வழி செய்யலாம், மாற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மாற்றத்தை ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்ம பார்க்குறோம், மக்கள் ஒவ்வொரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாற்றம் வைநாட் விசிகாவும் எதுவும் சேரக்கூடாது. வாய்ப்பு இருக்குன்னா இப்போ விஜய் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு மக்கள் சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. திடீர்னு இதில் திருமாவளவன் நின்னார்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக, ஒருவேளை விஜய் சைடு இல்லாமல் அது டிஎம்கேவே ஜெயிக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ திருமாவளவன் திரும்பவும் போய் அதில் சேர முடியாது இல்லையா டிஎம்கேல. அதனால அவர் இப்போதைக்கு வர மறுக்கலாம். திரும்ப விஜய் இதில் ஒருவேளை அரசியலில் ஜெயிச்சு அவர் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறப்ப இவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் விஜய் டிஎம்கேல சேர்ந்தாலும் சேராட்டினாலும் அவர் தனியாக நிற்கிறப்ப மக்கள் சப்போர்ட் இருக்கிறது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுக மட்டும் சாதாரணமாக வந்ததில்லை. அவங்களும் ஒரு 50-60 வருஷமாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இப்போ 100% திமுக 32% ஓட்டு வச்சுருக்காங்கன்னா அவன் ஒரு திமுககாரன் கூட அடுத்த கட்சி போய் போட மாட்டான். அதில் கண்டிப்பாக அவங்களோடது இருக்குது. மிச்ச கட்சியெல்லாம் எவ்வளவோ போட்டு உடைக்கட்டும், திமுகவை உடைக்கவே முடியாதுங்க. அதாவது திருமாவளவனை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. ஏன்னா அடி வாங்குறது 2 பேர் வேணும்ல, அப்போ கூப்பிட்டு வச்சுக்கிறாரு, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ திருமாவளவனாலேயோ விஜயனாலேயோ எதுவுமே திமுகவை ஒன்றும் பண்ண முடியாது. திமுக ஒரு பெரிய இதாக ஆகிட்டாங்க. அவங்கள கரைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரைக்க முடியும். இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது ஒரு 25% கரைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 25% கரைப்பாங்க, அப்புறம் தான் முடியுமே தவிர்த்து. இப்போ அவங்க என்னன்னாக்கா கடந்த 50 வருஷ காலமாக இப்படியே திமுக கழகம் பஞ்சாயத்து இது அப்படியே பண்ணி வளர்ந்துட்டாங்க. இனிமேல் அவனை போய் வேலை செய்யன்னு சொன்னால் பெருமனவனா. எதுக்கு இத்தனை கூட்டம் கஞ்சி வச்சுருக்காங்க? வேலை செய்கிறதுக்கு அவங்க, அதிகாரம் பண்ணுறது இவங்க, காசு கொடுக்கறது இவங்க. நாட் நெசசரி. இப்போ கருணாநிதி அப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ யார் இருந்தாங்க? தனியாக தானே நின்னாரு. ஸோ ஒவ்வொரு சிங்கிளாக சுயேட்சையாக நிற்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவான்னு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் பை காட்ஸ் கிரேஸ் they'll win. ஓகே, இன் கேஸ் விசிகாவோட கூட்டணி வச்சிட்டாரு விஜய், அவங்களோட பார்வை என்ன? 2 பேருமே நமக்காக நல்லது, நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவர் மட்டும் இல்லை, யார் கூட விஜய் சேர்ந்தாலும் we will welcome it. அவ்வளோதான். ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 கை சேர்ந்ததா தட்டினதா சத்தம் வரும். 2 பேர் சேர்ந்து நாங்கள் எங்களுக்கு நல்லது பண்ணாங்கன்னா we welcome them both. இல்லை, அவர் அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி தாட்டில் அவர் பேசலை. பட் இவர் தனியாக நிற்கிறதா இப்போதைக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாகவே இருக்குது. ஃப்யூச்சரில் யாரோ வந்தாங்கன்னா கூட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பார் தவிர அவர் யாரையும் தனியாக இவங்க வந்தாங்கன்னா நான் ஜெயிப்பேன் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ எப்போவுமே விஜய் தனியாக தான் இருக்கார். பட் கூட்டணி அது அவங்க ரொம்ப வருஷமாக கூட்டணி இருக்கிறனால அந்த கட்சி தனியாக நின்னாலுமே விஜய்க்கு தான் கண்டிப்பாக ஒரு மாசான சப்போர்ட் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 80% பீப்புள் காமன் பப்ளிக் சொல்கிறேன், இந்த கட்சியில் இல்லாதவங்க காமன் பப்ளிக் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இவர் இருந்தார்ல சீமான் நல்ல ஒரு பொசிஷனை போயிட்டு இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமான் தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அவரால் வர முடியல, அது சில விஷயத்தினால வர முடியல.
பட் விஜயோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு தலைவருக்கு நல்ல ஸ்பீச்சு சொல்ல காப்பாற்றணும், ஒரு பக்கா பிளானிங் இதெல்லாம் வந்து விஜய்கிட்ட நல்லாவே இருக்குது. ஸோ அது வந்து நல்ல ஒரு பிளானிங்கில் போயிட்டுருக்காங்க. ஏன் விஜயே இவர் கூப்பிடக்கூடாது? விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறதே அது அவரால் தாங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு காரணமே அர்ஜுனா தான். ஏன்னா அவர் தான் வந்து 200 crores கொடுத்துருக்காராம். விஜய் வந்து ஒரு படத்தில் சம்பாதி நீ வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஏன் நடிக்கிறேன், நான் உனக்கு எவ்வளோ கேட்குறேன், 1000 கோடி கூட கொடுக்குறேன், வேற எங்கேயாச்சும் வாங்கி தரேன், RSSலேருந்து வாங்கியே தரங்கிறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து பணத்துக்காக ஆடுற ஆள் தானே, எங்க பொதுமக்களுக்காக எங்கேயாச்சும் வந்திருக்காரா? இப்போ சமீபத்தில் வராரு. அதில் அரசியல் சார், அது அரசியலுங்கிறது ஒரு சதுரங்க வேட்டை. இதில் விஜயே ஆட போகிறது சதுரங்க வேட்டை தான். உலகத்தில் மக்களுக்காக சேவை செய்கிறது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எவனுமே இல்லை. சும்மா பேசுகிறான். காமராஜ் வந்து உத்தமர் சீலர் கர்மசீலர் பர்டிகுலர் கம்யூனிட்டியை தான் வாழ வச்சார் அவர், எல்லாரும் வாழ வைக்கல. அதே போல் பெரியார் வந்து அதை பண்ணார் இது பண்ணார்னா சமூக சிந்தனையை ஓரளவு தான் தூண்ட முடிஞ்சது. மற்றவங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்காரு. யாராக இருந்தாலும் எதிர்ப்பு தான் சார். அது இந்த உலகத்தில் மதுவும் அழிக்க முடியாது, மாதுவும் அழிக்க முடியாது, எதையும் அழிக்க முடியாது. அதே போல் அரசியலையும் அழிக்க முடியாது. ஸோ ஒருவேளை விசிகா டிவிக்கோட கூட்டணி வைத்தா 26ல் ஜெயிக்க வாய்ப்பு சார். வைக்கவே முடியாது, வரவே வராது, கூட்டணி வரவே வராது. ரெண்டு பேரை வந்தா இவர் விசிகே வந்து ஒரு 5 சீட் வாங்குவார், விஜய் வந்து டெபாசிட் காலியாவார். அதெல்லாம் வர முடியாது, வர வாய்ப்பே கிடையாது. இதே இப்போ ஆல்டர்னேட்டிவ் டிஎம்கே தான் வரும். அவன் திருடணும், பொய் சொல்றான்னு, ஊழல் பண்ணணும், அது வேற விஷயம். மக்கள் நம்மளை விட மக்கள் கரெக்டாக பார்க்குறான். எந்த கவர்னன்ஸ் யாரால சிறந்த கவர்னன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கே தான் விட்டு நோக்குறான். அதில் வேறு யாருமே வர முடியாது. இதில் வந்து இப்போ ஏன் வந்து சீமானை தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் 8% ஏன் வாங்குறான்னா, அவன் சீரியஸாகவும் பேசுகிறான், கிண்டலாகவும் பேசுகிறான். அதாவது மக்களோட மக்கள் தமிழன். அதை வந்து ஜலையை பேசுகிறான், போகிறான், அடித்தா எவ்வளோ அடித்தாலும் தாங்கினான் வடிவேல சொல்லுவான். அதே போல் வாரி ஊற்றுனா கூட தாங்கிட்டு போவான். அது வந்து சகிப்புத்தன்மை சீமான்ட்டு அதிகமாக இருக்கிறதால அவர் ஓட்டு வாங்குறாரு. இந்த சகிப்புத்தன்மை விஜய்கிட்ட இருக்குமா? இருக்காது. டிஎம்கேட்ட நிறையா இருக்குது. சீமானை விட 10 மடங்கு சகிப்புத்தன்மை டிஎம்கேட்ட இருக்குது. ஆனால் விஜய்கிட்ட சகிப்புத்தன்மையே கிடையாது. அதெல்லாம் வந்து நிறைய காரணங்கள் நிறையா இருக்குது மேட்ரு. இந்த விசிகேவும் இந்த இவரும் விஜய் கட்சியும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருந்தால் கூட இவங்க நினைக்கிறாப்புல இது பண்ண முடியாது. யாரையாவது ஒட்டிக்கிட்டு தான் போக முடியும், சார்ந்து தான் அவங்க பிரயாணம் பண்ண முடியும். யார் விசிகேவும் சார்ந்து தான் பிரயாணம் பண்ண முடியும். ஒன்று ஏடிஎம்கே கூட போகணும், இல்லை டிஎம்கே போகணும். விஜய் வந்து தனியாக நின்னா டெபாசிட் ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டார். இப்போ வட மாவட்டங்களில் வாக்கு வங்கி அதிகமாக விடுதலை சீட்டு வச்சுருக்கு. அப்படி வச்சுருந்தோம் அவங்க எப்போ போல 2 சீட்டு எம்பி சீட்டு, 6 சீட்டு எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு தராங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா போஸ்டிங் தர மாட்டாங்க. இப்போ நார்மலாக இப்போ மாநகராட்சியில் ஒரு சிலத்தை வந்து விடுதலை சிறுத்தைக்கு ஒதுக்கப்பட்ட நகராட்சியிலே வந்து சேர்மன் ஆகிறதுக்கு வந்து திமுக ஒத்துக்கலை ஒரு சிலத்தை. அதனால் வந்து அதனுடைய கருத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அதில் தப்பு இல்லை. ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது தனிப்பட்ட கருத்து தான். இந்த ஒதுக்கி வச்சதே வந்து ஒதுக்கி வைக்காமலே வந்து ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரியோ அல்லது ஒரு அறிக்கை மாதிரியோ கொடுத்து அவரை வந்து புரிய வச்சுருக்கலாம். ஒதுக்கி வச்சதே வந்து அவருக்கு கொஞ்சம் பாதிப்பு, விசிகாவுக்கு பாதிப்பு தான். ஏன்னா விசிகாவில் அடுத்த லெவல், அதாவது இவருக்கு அடுத்தபடியாக துணை பொதுச்செயலராக இருக்கார். அப்போது அந்த பொசிஷனில் இருக்கிறவங்கள சடனாக வந்து ஒதுக்கி வச்சா நாமளாக இப்போ அந்த கட்சிக்கு வந்து வெளியில் என்ன இது இருக்குன்னா அவங்களா வந்து பயப்படுற மாதிரி காமிக்கப்படும், ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் கொடுக்கும். அதனால் அவங்களும் அப்படி பண்ணியிருக்க வேண்டியதில்லை. இப்படி இந்த நிகழ்வு நடந்ததுனால இவர் வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்து இப்போ விஜய் வந்து சினிமாலேருந்து வந்ததுனால ஆல்ரெடி திருமாவளவனுக்கு கட்சி சப்போர்ட் இருக்குது. இப்போ விஜய் கூட வந்து சேர்றதுனால விஜய் வந்து ஜெயிச்சா போச்சு. ஒருவேளை அவர் தோத்துட்டாரு அப்படின்னாக்கா திரும்ப அவர் அதே கட்சியில் திருமாவளவன் போய் சேர முடியாது இல்லையா? அதனால் வரத்துக்கு இப்போதைக்கு யோசிக்கலாம். ஃப்யூச்சரில் விஜயோட லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட வந்து ஜாயின் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அவங்கவுங்க பர்சனலில் ஒருவேளை 2 பேர் கூட்டணி வச்சா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. கூட்டணி வச்சா மக்களுக்கு நல்லது செஞ்சால் எதுவாக இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. 100% பண்ண மாட்டார். 6 மாதம் இடைநீக்கம் பண்ணியிருக்காரு திருமாவளவன் சார். அவர் வந்து எவ்வளோ தான் விலகினாலும் அது வந்து கண்டிப்பாக டிவிகேல போய் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. திருமாவளவனை திரும்பி கூப்பிட்டு சேர்த்து வச்சுப்பார், அவ்வளோதான். விசிகே கூட கூட்டணி எல்லாமே ஜெயிப்பாங்க தான் நான் சொல்கிறேன். எதுக்கு கூட்டணி? எல்லாமே கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. கூட்டணின்றது வேணாவே என்ன சொல்கிறேன். நான் எல்லாமே ஜெயிக்கணும், ஜெயிச்சு ஆப்போசிட் நின்னாலே நம்ம பெரிய விஷயம் தான். பட் ஃபஸ்ட்டு எலெக்ஷன்ற போது அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லான விஷயம். ஏன்னா வந்து டிஎம்கே வந்து பெரிய கட்சி தான். ஸோ மேபி அது மேபி இருக்கலாம். பட் விஜயோட கட்சி சப்போர்ட் வந்தால் சந்தோஷம் தான், மக்களை பொறுத்தில்லை, எனக்கும் சந்தோஷம் தான். வந்தாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். விஜய் நிற்கிறார்ல, சொல்ல காப்பாற்றுறதா உண்மையான தலைவர். அதில் வந்து விஜய் ஜெயிச்சிடாம தான் நான் ஃபீல் பண்ணுறேன்.